ஜி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்னைக்கு பிக் பாஸ்ல 3 ப்ரோமோ வந்திருக்கு. இந்த 3 ப்ரோமோவே பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஆக்ரோஷமா இருக்கு. அடிதடி நடிக்குது. சொல்லப்போனால் ஃபிசிக்கல் வயலன்ஸ் உள்ள நடந்திருக்கு. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் ஒரு பக்கம் மூடிட்டு உட்காரு அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை ஆண்கள் அணியில் இருக்கக்கூடிய ராணா வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபைனலாக சாச்சரம் வந்து தீபக்கோட கேப்டன்சி சரியில்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இதற்கு பார்த்தீங்கன்னா தீபக்கோட நண்பர்களான அருண் மற்றும் பல பேர் வந்து இதுக்கு கண்டனம் கொடுத்துருக்காங்க. இப்படியா பல விஷயங்கள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. லைவ்ல பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட்டாக பல விஷயங்கள் போயிட்டு இருக்கு. ஸோ ஓவராலாக பார்த்தா ரயான் அவர் வந்து அடித்ததுக்கான ஸ்ட்ரைக் ரயானுக்கு கொடுக்கப்படுமா, இல்லை அப்படின்னா ஜாக்லினை வந்து மூடிட்டு உட்காரு அப்படின்னு சொன்னதுக்காகவோ, இல்லைனா திரும்ப சௌந்தர்யா கிட்ட அது மாதிரி ரூடாக நடந்துக்கிட்டதாகவோ ராணுவுக்கு இந்த வாரம் ஸ்ட்ரைக் கொடுக்கப்படுமா, கிட்டத்தட்ட ரெட் கார்டு வாங்குவாரா ராணுவ அப்படிங்கிற மாதிரியான பல விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறதான் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாக பாருங்க. நம்ம பிக் பாஸ் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்தாரு, ஏதோ டாஸ்க் கொடுத்து பார்த்தாரு, உள்ள அவங்க வந்து அடிச்சுக்கிற மாதிரி தெரியல. இவ்வளோ நாள் அவங்களுக்குள்ள ஒரு டீம் அப்போ ஒரு பார்ஷியாலிட்டி, ஒரு சேஃப் கேம் அப்படிங்கிற மாதிரியான ஜோனே இருந்தது. சொல்லப்போனால் நீயும் பொம்மை நானும் பொம்மை அப்படிங்கிற ஒரு டாஸ்க் இது வந்து சீசன் 5ல் நம்ம பார்த்துருப்போம். சொல்லப்போனால் ராஜு, பிரியங்கா, ஐக்கி பெரி இவங்கெல்லாம் இருக்கும்போது நம்ம வந்து இந்த டாஸ்க்கை பார்த்துருப்போம். சொல்லப்போனால் இதுவுமே கொஞ்சம் வந்து அந்த நேரத்தில் பயங்கர சண்டையாக போயிட்டு இருந்தது. நிரூப் வந்து ரொம்ப பயங்கரமாக ஒரு கேம் விளாண்டுட்டு இருந்தார். அந்த டைமில் கூட ராஜு அண்ட் அதர்ஸ் எல்லாருமே இந்த ஒரு கேமை எவ்வளோ ஃபன்னாக எடுத்துகிட்டு போக முடியும்னு சொல்லி ஒரு ஃபன்னாக எடுத்துகிட்டு போனாங்க. ஓவரால் அந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பொம்மை மூலமா, அதாவது ஒருத்தவங்க போயிட்டு ஒருத்தவங்களும் என்ன விதமான பொம்மைன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ராஜு வந்து எல்லாரையும் பயங்கரமாக ஒரு வித ஃபன்னான ஒரு ரோஸ்ட் பண்ணியிருப்பாரு. இப்படியா நீயும் பொம்மை நானும் பொம்மை அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கை நம்ம அப்படி பார்த்துட்டு ஒரு 2-3 சீசன் கழிச்சு சீசன் 8ல் இப்படி பார்க்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்போ ஒரு டாஸ்க்கை இப்படி விளாடலாம் இப்படி விளாடலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்காங்களே அப்படின்னு. இவ்வளோ நாள் வந்து பாய்ஸ் டீமில் ஒற்றுமை இருந்தது, பாய்ஸ் டீம்னா அப்படி, கேர்ள்ஸ் டீம்னா எப்படின்னு சொல்லி இருந்தவங்க ஆஃப்டர் ஆல் ஒரு பொம்மை டாஸ்க்கில் இப்படி அடிச்சுக்கிறலாம் பார்க்கும்போது லிட்ரலி வெறும் கிரிஞ்சா. அதை தாண்டி ஓகே கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற மாதிரியான ஒரு விஷயம் நமக்கு தோணுது. சொல்லப்போனால் 50 நாள் கழிச்சு தான் அந்த வீட்டுக்குள்ளே லவ் கண்டென்ட்டே வர ஆரம்பிக்குது. அது ஒரு பக்கம் விஷால் அண்ட் தர்ஷிகா, அது நம்ம என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால காண்டாகிற பவித்ரா. ஸோ எதுக்கு பவித்ரா காண்டாகிறாங்க அப்படின்னா வந்ததுலேருந்தே தர்ஷிகாவும் பவித்ராவும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்காங்க. இப்போ விஷால் வந்ததுலேருந்து அது கொஞ்சம் பிரியுதுன்றதுனால அது ஒரு கோவத்தில் அவங்க இருக்காங்க. அதை வந்து எங்கெங்கே அவங்க அன்சிதா மேலே ஆனந்தி மேலேன்னு ஏதோ பண்ணி இதில் ஆனந்தி அக்கா நாட்டா மேலெல்லாம் பார்த்து உள்ள பல விஷயங்கள் போனதை நம்ம பார்த்துருப்போம். சரி, இந்த பிரச்சனையில் ஒரு கண்டென்ட் கிடைச்சிது, இதை இப்போதைக்கு ஹோல்ட் பண்ணி வச்சுப்போம், இதுக்கான டாஸ்க் பண்ண யோசிச்சு ரெடி பண்ணி அதை பின்னாடி கொடுத்துப்போம்னு சொல்லி பிக் பாஸ் யோசிச்சுட்டு இன்னொரு பக்கம் நீயும் பொம்மை நானும் பொம்மை டாஸ்க்கை கொடுத்துட்டாரு. இந்த டாஸ்கில் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி இந்த வீட்டுக்குள்ளே ஒரு தனி டீம் அப் இருக்குது. அது யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரயானு, ஜெஃப்ரி, அதுக்கப்புறம் ஜாக்லின், சௌந்தர்யா. ஜாக்லின் சௌந்தர்யா கிட்ட ஜெஃப்ரி ஸ்டார்டிங் டே 1லேருந்தே க்ளோஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரயான் வந்து எப்போ கேர்ள்ஸ் டீமுக்கு ஒரு பிளேயராக போயிட்டு வந்தாரோ அதுலேருந்து கேர்ள்ஸ் டீமில் பயங்கர ஜாலியாக இருக்காரு. சொல்லப்போனால் போன வாரம் பல பேர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்விகளை ரயான்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்ன தெரியுமா, நீ எதுக்கே உள்ளே வந்தா அப்படின்னு தான் வந்து உள்ள ஒரு டாஸ்க் நடந்தப்போ கேள்வியே கேட்டாங்க. ஆக மொத்தம் ரயான் வந்து பெண்கள் டீமுக்கு ஒரு ஃபேவராக இருக்காரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை எல்லாருமே கட்டமைச்சிட்டாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னைக்கு டாஸ்கில் அது வந்து ஓகே நீயும் பொம்மை நானும் பொம்மை ஒரு ஃபிசிக்கல் வயலன்ஸாக மாறுது அப்படின்னா நீ உள்ள கான்ட்ராக்ட் போட்டு வந்திருப்பீங்க, 7 சீசன் பார்த்துட்டு தானே வந்திருப்பீங்க. எப்படி நீங்கள் ஒருத்தவங்களை போய் கை வைக்க போகுது? இப்போ ராணவ வந்து கேம் புரியாமல் ஆடுறாரு, ராணவ வந்து இம்மெச்சூராக ஆடுறாரு, ராணவுக்கு கேம் தெரியாமல் ஆண்டுட்டாரு அப்படின்னா நீங்கள் போய் அடித்ததுமே தவறு தானே. இப்போ ராணுவ தெரியாமல் விளாண்டார், நீங்கள் தெரிஞ்சு கான்ட்ராக்டில் சைன் போட்டு ஒருத்த மேலே போய் கை வச்சிருக்கீங்க. அப்போ அது எந்த அளவு சரி? அப்போ திரும்ப வந்து கேட்குறப்ப எதுக்கிட்ட கை வைக்கிறோம், உன்னால் ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. ரயான் ஒரு பக்கம் கத்துறாரு. இது பார்க்குறப்ப இன்னும் தமிழும் சரஸ்வதி மோட்லேயே இருக்கார் போல் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. ஓகே தமிழை வந்து இன்னும் அந்த வில்லனிசம் கேரக்டரில் தான் இருக்கார், எங்கெங்கே பேசணுமோ அதை பேசாமல் இங்கே வந்து பேசுகிறாரு அப்படின்னு. ஒரு 4-5 வாரங்கள் சொல்லப்போனால் ஒரு 6 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அருண் ஒரு டைலாக் வந்து ஆர்னவை பார்த்து சொல்லியிருப்பாரு, ப்ரோ நானும் சீரியலில் ஹீரோ தான் ப்ரோ அப்படின்றப்பாரு. சிங் சாக் அடிக்கிறீங்க, நானும் ஹீரோ தான், நான் வில்லன் பண்ணல அப்படின்னு. சொல்லப்போனால் அந்த ஒரு பில்டப் வந்து திரும்ப ராயன் இந்த இடத்துல ரீக்ரியேட் பண்ணுறாரோ, அப்படி ராயன் கூட இல்லை ரயான் வந்து திரும்ப ரீக்ரியேட் பண்ணுறாரோ அப்படின்னு தான் தோணுது. ஒரு பக்கம் இந்த சண்டைகள் அப்படியே 6 வாரமாக போகும்போது 2வது ப்ரோமோ வருது. சரி, 2வது ப்ரோமோவில் அதாவது முதல் ப்ரோமோவில் கூட ஜாக்லின் படி ரயானை தான் திட்டுறாங்க, நீ ஏன்டா அவசரப்பட்டு கையெல்லாம் உங்கிற, எதுக்கடா போய் அடிக்கிற அப்படின்னு. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ராணவ பார்த்தீங்கன்னா ஜாக்லினை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லிடுறாங்க. முதல்ல ஜாக்லின் சொல்கிறாங்க, சரி ஓகே உன் மேலே கையை வச்சது வந்து ஃபிசிக்கல் வயலன்ஸ்னா நீ பொம்மையை இறுக்கி பிடிக்கிறங்கிற பேரில் வைத்த பிடிச்சி அமுக்குனதும் ஒரு வித வயலன்ஸ் தானே அப்படின்னு சொல்லி ஜாக்லின் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி கேட்குறாங்க. அங்கே என்ன நடந்ததுன்னே தெரியாமல் நீ ஏன் பேசுகிற அப்படின்னு சொல்லியிருக்கான். தெரியாமல் பேசாதீங்க ஜாக்லின்னு சொல்லியிருக்கலாம், நீங்கள் ஏன் அதுக்குள்ளே உள்ள வரீங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஒரு கட்டத்தில் ராணவ என்ன பண்ணுறாப்புலன்னா, நீ பாத்தியா பார்க்கல, அப்போ மூடிட்டு உட்காரு அப்படிங்கிறாரு.
கொஞ்ச நேரத்தில் என்னடா அது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை டக்குன்னு சொல்லிட்டாரு, இது வெளியில் சொன்னால் ரொம்ப கேஷுவல் மூட்டை உட்கார் அப்படின்னா நம்ம வேற மாதிரி எடுத்துப்போம். பட் பிக் பாஸ் கேமுக்குள்ளே இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வார்த்தை இல்லையா? அதனால பார்த்தீங்கன்னா ராணுவ அவர்கள் அந்த வீடியோ ரவுண்டு கட்ட ஆரம்பிக்கிறாங்க. சொல்லப்போனால் ஜாக்லினுக்கும் ராணுவுக்குமான சண்டையில் உள்ள வந்து சௌந்தர்யா வராங்க. அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, மரியாதையாக பேசணும்னா மறுபடியும் உங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்து பெருசானதுக்கப்புறம் நான் உன்ன மாதிரி ஆட்டிடியூட் காட்டல, நான் வந்து உன்ன மாதிரி இப்படி ஹேரை வந்து அப்படியே செலுப்பிட்டு நடக்கல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. ஸோ பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து நீ என்ன பாடி ஷேமிங் பண்ணுறாயா அப்படிங்கிற மாதிரியான சண்டைகள் உள்ள வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப வந்து சாரி கேட்குறப்ப நான் உன்னை பலார்னு அரைஞ்சிட்டு சாரி கேட்டால் ஒத்துப்பியா அப்படின்றாங்க ஜாக்லின். ஸோ ஜாக்லின் ஒரு மெச்சூரான பிளேயர் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் ஒரு 3 வீக்ஸாக நேம் வாங்கிட்டு வராங்க. இந்த இடத்துல வார்த்தைகள் விட்டுறாமல் இன்னும் ஒரு 2 நாள் தாக்கு பிடிச்சா போதும் விஜய் சேதுபதி வந்துடுவார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஸ்கோர் பண்ணிடலாம். பட் அதை ஜாக்லின் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதும் தெரியல. அதே நேரம் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா உள்ள வந்து உன்னோட சாரி பூரியெல்லாம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக சௌந்தர்யா நினச்சிட்டே இருந்திருப்பாங்க, எப்படா நமக்குன்னு ஒரு ஸ்லாட் கிடைக்கும், அந்த ஸ்லாட்டில் நம்ம ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த நம்ம சௌந்தர்யாவுக்கு பயங்கரமான ஒரு கண்டென்ட் நாட்டை எடுத்து கொடுத்துருக்க யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராணுவ. ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துக்கான பலிகாடாக நம்ம ராணுவ அவர்கள் இருக்க போகிறாரு. ஸோ இதுக்கான ஒரு ஹிண்ட் இருக்குது, அதை ஃபைனலாக சொல்கிறேன். லாஸ்ட் ப்ரோமோவை பற்றி ஒரு விஷயங்கள் சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்து பூவை கட் பண்ணுவாங்க. ஸோ கேப்டன் மேலே இந்த வாரம் கேப்டனாக இருக்கவங்க மேலே ஏதாவது அதிருப்திகள் இருந்தால் அது பூவை கட் பண்ணி வெளிப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்கும். பேசுகிற ஒரு பாயிண்ட்ல தடுத்து டிஃபென்ஸ் பண்ணுறதுன்றது இந்த கேப்டன் கிட்ட இருக்காது. அதை ஒரு வாட்டி சொல்லி ரிப்பீட் பண்ணனால நான் கட் பண்ணுவேன். இந்த வாரம் கேப்டனாக இருக்கக்கூடிய தீபக் வந்து மற்றவங்களை பேச விட மாட்டேங்கிறாரு, நடுவில் டிஃபெண்ட் பண்ண மாட்டேங்கிறாருன்னு சொல்லி அந்த பூவை கட் பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்போ இந்த டாஸ்க் நடந்துகிட்டே இருக்கும்போது பூவை கட் பண்ணி சாச்சனா போகிற மாதிரி ஒரு விஷயம் பார்த்துருப்போம். சொல்ல போனால் 24 hours அந்த லைவ்லையுமே அதான் நடக்குது. சாச்சனா வராங்க, தீபக் திரும்ப கேட்குறாரு, எதன்னு சொல்லுன்னு கேட்க சாச்சனா வந்து எக்ஸ்பிளைனே பண்ணாமல், இல்லை நான் ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்து அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு கேள்வி கேட்குறது தீபக். அப்போ தீபக் தான் பதில் சொல்லணும். தீபக் கேள்வி கேட்டிருக்கோம், நான் அவங்கள்ட்ட பதில் சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டே இருப்பாங்க. அது ஒரு கட்டத்தில் எல்லாரையும் உட்கார வச்சு நடக்கக்கூடிய டாஸ்க்கில் இவங்க டக்குன்னு முடிச்சுட்டு போனால் தப்பாக இருக்கும்ல. சொல்ல போனால் முத்துக்குமரன் ஒன்று பண்ணுவார், எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு என்னோட கேப்டன்சி எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு நான் இருந்தாலும் அப்படி தான் இருப்பேன்னு சொல்லுவார். அது மாதிரி தான் இந்த இடத்துல சாச்சனாவை பண்ணாங்க. ஆனால் முத்துக்குமரன் பண்ணது வேற, சாச்சனா பண்ணது லிட்ரலி ஒரு இம்மெச்சூராக தான் இருந்தது. பட் அதெல்லாம் பார்க்கும்போது வந்து எப்படி வந்து இப்படி தாக்கு பிடிக்க போகிறாங்கன்னு நினச்சிட்டே இருக்கும். உள்ள வந்து அருண் சண்டையும் போடுறாரு, நாங்களாம் உட்காந்துருக்கோம், நீ என்ன வெட்டிட்டு போகிற அப்படின்னு சொல்லி. இதனால கடுப்பாக வர உமன்ஸ் டீமில் இருக்க நிறைய பேர் சாச்சனாவுக்கு எதிராகவும் குரல் கொடுக்குறாங்க. இதுதான் லைவ்ல நடந்தது. கேப்டன் சொன்னாங்க, நான் உட்காந்துருக்கேன், அந்த பொண்ணு வராங்க, கட் பண்ணுறாங்க, போயிட்டே இருக்காங்க. அவங்களோட புரிதல் அவ்வளோதான். பட் ப்ரொமோலையுமே அதே மாதிரி காட்டாமல் ஒரு சில விஷயங்களை கட் பண்ணி காமிச்சு சாச்சனா வந்து தீபக் திட்டுற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. பட் இதெல்லாம் வந்து ஒரே மூமெண்ட்டில் நடந்தது தான். அது சாச்சனா வாக் அவுட் பண்ணுற போகிற மாதிரி எஃபெக்ட் எல்லாம் போடுறாங்க. சாச்சனா வந்து இந்த வீட்டை விட்டு வெளில போனால் நல்லா இருக்கும் சொல்லி நிறைய பேர் கமெண்ட்ஸ்லேயே வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. வாரம் திட்டுறாங்க, நீ எப்படிமா இருக்க அப்படின்னு. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் சேதுபதி அப்படி அவரோட பொண்ணுங்கிறதுனால வந்து உள்ள ப்ரொடக்ஷன் டீமே பாவம் பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறையா சொல்கிறாங்க. பட் அதெல்லாம் கிடையாது. வெளியில் இருக்கக்கூடிய பிஆர் டீம்கள் செய்கிற வேலையினால தான் சாச்சனாக்கெல்லாம் உள்ளே இருக்காங்க. சாச்சனா மட்டும் இல்லாமல் நிறைய பேர் உள்ளே இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதெல்லாம் தாண்டி முதல்ல சொல்லி இந்த ராணுவ ரயான் அவங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு அநேகமாக நம்ம ராணுவ வந்து இந்த டாஸ்கில் வச்சு அழுத்தின தவறு தான். இப்போ ஜெஃப்ரியே அடிப்பார், இது அங்கே முடிஞ்சு போச்சு. திரும்ப போயிட்டு ரயான் அடிச்சிருக்க தேவையில்லை, 2 பேருமே பெரிய ஆட்கள் தான், அதாவது வயசு ரீதியாக பெரிய ஆட்கள் தான் ஜெஃப்ரியை காட்டணும். அப்படிங்கிற பட்சத்தில் 2 பேர் பேசியிருக்கலாம், நீ இப்படி பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லிக்கலாம், ஃப்ரெண்ட்லியாகவும் எடுத்துகிட்டு போயிருக்கலாம். ஆனால் கை வச்சு ரொம்ப தவறு, ஹீரோயிசம் பண்ணவும் தவறு. ஆனால் இந்த இடத்துல வந்து அடித்த ரயானை விட்டுருவாங்க, இதுக்கு திரும்ப பேசி மூடிட்டு உட்காருன்னு சொல்லி பெண்கள்கிட்ட பேசினா ராணுவுக்கு தான் ரெட் கார்டு கொடுப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இதை பற்றி என்ன தாட் இருக்குது, யாருக்கு ரெட் கார்டு கொடுக்கணும், இவங்களை தயவு செஞ்சு வெளியில் அமுச்சு தொலைங்கடா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு தாட் இருக்கலாம். அது மாதிரி உங்களுக்கு யாரை வந்து வெளியில் அமுச்சு தொலைன்னு தோணுதோ கண்டிப்பாக உங்கள் பேர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஜி சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.